அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய முதல்வர் அவர்களின் பல்வேறு நிகழ்ச்சிகளில், குறிப்பாக முதல்வர் அவர்களின் பிறந்த நாள் விழாக்களில் அமைச்சர் அவர்கள் அழைப்பின் பேரில் பலமுறை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்று கழகத்தோடு தொடர்புடையவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வார்டு கவுன்சிலர்கள், கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கின்றார்கள். இந்த புறம் பார்த்தால் பயன் பெறக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் வந்திருக்கின்றீர்கள், அவர்கள் குடும்பத்தார் வந்திருக்கின்றீர்கள். இதில் கல்யாண மாலை மீரா நாகராஜன் எதற்காக? ஒரே ஒரு காரணம்தான். இந்த மாதிரியான நிகழ்வுகளை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை என் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த அமைப்பு விரும்பி இருக்கலாம். அதற்காகத்தான் இந்த அழைப்பு என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் தொடர்ந்து பெண்களுக்காக இந்த மாமன்றம், இந்த அமைப்பு, இந்த நம்முடைய ஆட்சி தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்காக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அரசு அப்படின்னா அரசுக்கு ஏகப்பட்ட பணிங்க. நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம ஒரு மனு கொடுத்தோம், இல்ல நாம ஒரு குறைய சொன்னோம் அப்படின்னா அதை தீர்த்து வைப்பது மட்டும்தான் அரசு பணி என்று நினைக்கின்றோம். ஆனால் அது எல்லாம் தாண்டி அரசுக்கு நீதியை பரிபாலனம் செய்வது, காவல்துறை பார்த்து கொள்வது, எதிர்கட்சிகளின் பிரச்சனைகளை சரி செய்வது, கட்சி பணிகள் செய்வது, மக்கள் நலத்திட்டங்கள், மருத்துவ உதவிகள், சுகாதாரம் என்று ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கின்றது. அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒவ்வொரு அரசாங்கமும் மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை சொல்கின்றது. அந்த மாதிரி நலத்திட்டங்கள் நிறைய இருந்தா கூட சிலது மக்கள் மனசுல போய் பளிச்சுன்னு பதியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் கல்வி, மதிய உணவு, இதை நினைச்சு நம்ம இன்னைக்கும் பெருமைப்படுறோம். அடுத்தது கலைஞர் அவர்களின் காப்பீட்டு திட்டம், அதை பத்தினா அதனால எத்தனை லட்சம் பயனாளிகள் பயனடைந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரிதான் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக ஏற்படுத்தி தரும் திட்டங்கள் ஒவ்வொன்றும் முத்தானவை. அதற்காகத்தான் நான் இந்த அரங்கிற்கு வந்திருக்கின்றேன். பெண்களுக்கு என்ன பண்றாங்க? நான் நிறைய 2-3 மேடையில பேசியிருக்கேன், இருந்தாலும் நேரம் கருதி அதை சொல்லல. நம்முடைய பஸ்னால என்ன பெரிய பஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதனால் பெண்கள் கிராமப்புறங்களில் பயனடைவதை நாங்களே கல்யாண மாலை படப்பிடிப்பின் போது பல முறை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரியாக மகளிர் உரிமை தொகை, அவர்கள் பேர் வைக்கிறதே ரொம்ப அழகு. மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு ஏதோ கொடுக்கிறோம் அப்படின்னு நாம உரிமையாக அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான அந்த வாய்ப்பு, படிக்கும் பெண்களுக்கான அந்த படிக்கும் பெண்களுக்கு தரக்கூடிய 1000 ரூபாய். இப்ப சமீபத்துல கல்வியில் சிறந்த தமிழகம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஒரு 4-5 நாள்ல, ஒரு வாரம் முன்னாடி இருக்கும். அப்ப நான் டிவியில ஒண்ணு பார்த்தேன். அந்த பெண் சொல்றா, எங்க அம்மாவுக்கு காது கேட்காது, இந்த தொகை மாதம் கொடுக்கும் 1000 ரூபாயை வைத்து எங்க அம்மாவுக்கு நான் ஒரு காது மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த காது மிஷினை வச்சுட்டு என்னுடைய அம்மா எல்லாருமே அவமானப்படுத்துவாங்க. அவங்கள காது கேட்காது, அவங்க பின்னாடியே முன்னாடியே அவங்கள பத்தின தப்பா பேசுவாங்க. ஆனா இப்ப காது மிஷின் வந்த பிறகு என் அம்மாவிற்கான மரியாதையை நான் பெற்று தந்தேன் என்று அந்த பெண் கூறினார். அப்ப இந்த ஆட்சியின் கடமை என்ன? இந்த ஆட்சி என்ன செய்கிறது? பெண்களுக்கான மரியாதையை தொடர்ந்து பெற்று தந்து கொண்டே இருக்கின்றது. அதற்காக பாராட்டுகள். அதே இடத்துல அந்த ஒரு பையன் சொன்னான், அதையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஒரு சவர தொழிலாளியினுடைய மகன். அந்த பையன் என்ன சொன்னான்னா, அந்த பையன் இப்பொழுது ஐ திங்க் டிஜிட்டல் ஸ்கிரீன்ல வந்தான். வெளிநாட்டுல போய் நான் படிக்கிறேன், சவர தொழிலாளி. அவர் சவர தொழில் தான் இன்னும் செஞ்சிட்டு இருக்க. ஆனால் அந்த பையன் வெளிநாட்டில் போய் படித்துக் அதே மாதிரி தான் அந்த ராணிப்பேட்டையை சேர்ந்த சுப்புலட்சுமி
புதுமை பெண் திட்டத்தின் மூலம் தான் என்ன பயன் அடைந்தோம் என்று கூறுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு நலத்திட்டங்களும் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தேவைப்படுபவர்களுக்காகவும் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில்தான் பெண்மை வாழ்வில் நன்மை பிறக்கும், பெருமை காக்கவே சூரியன் உதைக்கும் என்ற இந்த திட்டமும் அதை நோக்கிய பயணம்தான். அதற்காக அவருக்கான வாழ்த்துக்கள். ஏன் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு செய்யறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திரத்திற்கு முன்னால இந்தியாவில் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்துல உயிரிழந்தவர்கள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி தான் அந்த பிறந்த குழந்தை மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதற்கு காரணம் என்ன? ரெண்டு விஷயம் தான் காரணம். ஒன்று, அந்த அவர்களுக்கான மருத்துவ உதவி உடனடியாக கிடைக்கல, அது ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு வேண்டுங்கிற சத்து, அவர்களுக்கான ஊட்டச்சத்து மிக்க உணவு, இது ரெண்டும் இல்லைன்னா அவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இறப்பதும் அதே போல் வயிற்றில் உள்ள சிசு பாதுகாப்பாக இல்லாமல் இருப்பதும் நடக்கும். இதை எல்லாம் தாண்டி இதை ரெண்டையும் காப்பாற்றினோம்னா இன்றைக்கு தமிழகம் கர்ப்பிணி பெண்களின் இறப்பு விகிதத்தில் மிக 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 குறைந்த சதவிகிதமாக இருப்பதற்கு காரணம் இந்த அரசாங்கம் கர்ப்பிணி பெண்களை இவ்வளவு அழகாக, இன்னும் சொல்ல போனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பிறந்த வீட்டில் என்ன செய்வார்களோ அது மாதிரி தாய்மாமன் சீரை நம்முடைய முதல்வர் செய்கின்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன தாய்மாமன் சீரு? இன்னைக்கு நான் வந்த உடனே கேட்டேன், என்னம்மா பண்ண போறீங்க, இந்த டப்பாலாம் இருக்கேன், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். இதில் முக்கியமாக கவுன்சிலர்களை தான் நான் பாராட்டணும். ஏன்னா அவங்க எப்படி நம்மளை கூப்பிட்டாங்க, அவங்க டாக்டர் பூர்ணிமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல படித்தவர்கள் இந்த இதுக்கு வரணும், அரசியலுக்கு வரணும்னு யோசிக்கிறதே பெரிய விஷயம். பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு யோசிக்கிறது பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் கவுன்சிலர்கள்ல பெரும்பாலானவர்கள் பெண்கள், அதிலும் அனைவரும் படித்தவர்கள் என்பதற்காக அவர்களை அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். அவங்க எப்படி கூப்பிட்டாங்க என்ன அப்படின்னா, ஒரு சம்பந்தியை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாங்க. ஒரு நிறைய இதெல்லாம் வாங்கிட்டு அதாவது நம்ம சம்பந்தி வீட்டுக்கு போவோம்ல, வெத்தலை பாக்கு பழம் பூ எல்லாத்தையும் வாங்கிட்டு போய், அது மாதிரி ஒரு சம்பிரதாயமாக கூப்பிட்டார்கள். அப்பொழுதே நான் நினைத்தேன் இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்கக்கூடும் என்று. அந்த வகையில இன்னைக்கு பார்த்தா இந்த இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அந்த கவுன்சிலர் சொன்னார்கள், இதுல அந்த குழந்தைகளுக்கான அனைத்து விஷயங்களும் இருக்கு. அதாவது ஏதோ கொடுத்தோம், எங்கேயோ ஒரு பொருளை வாங்கினோம், யார் இருக்கிறத லோயஸ்ட் கோட் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பொருளை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு கவர்மெண்ட்ல நடக்கும்னு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் வாங்கி வைத்திருக்கும் பொருள் ஹிமாலயாஸ் இருக்கிறதுல பெஸ்ட் பிராண்ட், அந்த பிராண்ட்ல இருந்து அந்த பொருட்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி மன்னா ஹெல்த் மிக்ஸ், எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட். மன்னா ஹெல்த் மிக்ஸ் வாங்கி வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு சீமந்தம் வளைகாப்பு என்றால் தாய்மாமனோ இல்லைன்னா பெண்ணினுடைய தகப்பனோ புடவை வாங்கி தருவார்கள். அது மாதிரி நம்முடைய அரசு அவர்களுக்கு புடவை வாங்கி கொடுத்திருக்கின்றது. அதே போல் குழந்தைக்கான ட்ரெஸ்ஸு, அவர்களுக்கான ஊட்டச்சத்துக்கு நட்ஸு, அதை தாண்டி அந்த குழந்தை பிறந்த உடனே வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைக்கான பெட்டு, இது எல்லாம். அதை தவிர அவர்களினுடைய மருத்துவ செலவிற்காக ரொக்க பணமும் உண்டு என்று கூறினார்கள். இதை விட தாய்மாமன் சீரு அல்லது தாய் வீட்டு சீரு வேறு என்ன கிடைக்க முடியும்? இதை வாழ்த்துவதற்காகத்தான் நான் கல்யாண மாலையிலிருந்து வந்திருக்கின்றேன். கல்யாண மாலைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? எங்க வேலை நல்ல பையனையோ பொண்ணையோ பார்த்து கொடுக்கறது. அடுத்து நம்முடைய அரசாங்கத்தின் வேலை கல்யாண மாணவர்களுக்கு நல்லபடியாக ஊட்டச்சத்து நல்லா கொடுத்து நல்ல எதிர்கால சந்ததியை உருவாக்குவது. இப்படி செய்வதற்காகத்தான் அவர்கள் என்னை அழைத்திருக்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக வந்திருக்கும் மாண்புமிகு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் மகளிரையும் சமூக நலத்தையும் பிரிக்கவே முடியாது. பெண்கள் நன்றாக இருந்தால் சமூகம் நன்றாக இருக்கும். அந்த வகையில் அந்த இரண்டு துறையையும் வைத்திருக்கும் அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே போல் நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களுக்கு, அவர் பொதுவா
நாம கோயிலுக்கு போகணும் அப்படின்னாக்க எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கணும். ஆனால் ஒவ்வொரு கோவிலிலும் இறைவனே அவரை கூப்பிட்டு அருளாசி வழங்குகின்றார். அந்த வகையில் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு கழக பொருளாளர், கழக நாடாளுமன்ற குழு தலைவர்கள் TR பாலு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக தொண்டர்கள், கவுன்சிலர் அனைவருக்கும், ஏன்னா அவங்க நிறைய பேர் படிச்சாங்க, நான் தான் சொல்லிட்டேன், நான் கட்சியில் இல்லாதனால எனக்கு அப்படி படிக்க தெரியாது. அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல கல்யாண மலை பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறோம். போன மாசம் கூட ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம். இப்போ நாளைக்கு விஜயதசமி பட்டிமன்றம், இந்த கிரண் பேலஸில் நடந்த பட்டிமன்றம். அந்த வகையில் இந்த உரிமையாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் நல்ல சுகப்பிரசவமாகி நல்லபடியாக இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அறிவுரை தான், உங்க பிறந்த வீட்லயும் சரி, இப்ப அரசாங்கமும் சரி, உங்களை ரொம்ப பேம்பர் பண்றாங்க, உங்களை அப்படியே கையில வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கையிலெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டோம். ஆனால் பிரசவத்தன்று வரை உங்களுடைய உடல் உழைப்பை தந்தீர்கள் என்றால் சுகப்பிரசவமாகும், நீங்களும் நன்றாக இருக்கலாம், தாயும் சேயும் நலமாக இருக்கும் என்று கூறி, அப்படி தாயும் சேயும் நலமாக இருக்க வேண்டும், இந்த அரசு தொடர்ந்து மென்மேலும் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று கூறி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.